இன்றைக்கு காலையில் அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு முன்பு நேற்றிரவு இந்த தாக்குதலை எதிர்பார்க்காத அப்பாஸ் அராக்சியினுடைய ஸ்டேட்மெண்ட், அமெரிக்கா எங்களுக்கு எதிராக இஸ்ரேலோடு சேர்ந்து பெரும் சதி செய்வதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். பேச்சுவார்த்தை அமெரிக்காவை நம்புவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறிய அப்பாஸ் அராக்சி, அமெரிக்கா ஒரு சார்பில் பேசுவதாகவும் அமெரிக்காவோடு பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று அவர் சொல்லிய நிலையில்தான் இன்று காலை பெரும் தாக்குதலை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அமெரிக்காவை நம்ப முடியாது, அமெரிக்கா துரோகம் செய்வார்கள், அமெரிக்கா நம்பிக்கைக்குரியவர்கள் ஆளல்ல என தாக்குதலுக்கு முன்பு அப்பாஸ் அராக்சியுடைய ஸ்டேட்மெண்ட் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே சமயம் நாங்கள் எங்களுடைய சுயாதீன பிறப்புரிமையாக என்ரிச்மெண்ட் செய்வதை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என்றும் நேற்று இரவு அமெரிக்காவுக்கு எதிரான கருத்தை அப்பாஸ் அராக்சி வெளிப்படுத்தியிருந்தார். ஒருவேளை அணுசக்தி மையங்களை அழித்தால் நாங்கள் உடனடியாக மறுகட்டமைப்பு செய்யக்கூடிய தொழில்நுட்ப அறிவும் ஆற்றலும் டெக்னாலஜியும் எங்களிடத்தில் இருக்கிறது என்றையும் இந்த தாக்குதலுக்கு முன்பு அப்பாஸ் அராக்சி சொல்லியிருந்த கருத்தையும் நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். அது இரண்டு பேரும், இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து தாக்கினால் நாங்கள் என்ன செய்வீர்கள் தாங்கள் என்று கேட்டார்கள் நேற்று முன்தினம் தாக்குவதற்கு முன்பு. அதற்கு பதிலளித்த அப்பாஸ் அராக்சி திருப்பி தாக்குவோம் என சிம்பிளாக முடித்து விட்டார். இதற்கிடையிலே அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் தலைவர், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துளசி கோப்டே இன்டெலிஜென்ஸின் முழுமையாக தன் கருத்தை மறுத்தார். ஆரம்ப கட்டத்தில் நிச்சயமாக ஈரானிடத்தில் அணு ஆயுதங்கள் இல்லை, அவர்கள் பரிசோதிக்கிறார்கள் என்று மட்டும் சொன்னேன். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இக்கருத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் அமெரிக்க இன்டெலிஜென்ஸினுடைய துளசி கோப்டே தான் அப்படி சொல்லவில்லை என்று மெதுவாக நழுவி இருக்கிற செய்தியும் வந்திருக்கிறது. அதே சமயம் நீண்டகால போராக இது தொடரக்கூடிய அதிக வாய்ப்பு இருப்பதையும் நாம் இப்பொழுது உறுதி செய்திருக்கிறோம். ஆனால் நேற்று இரவே இந்த செய்தி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நெத்தானியாவுக்கு இதில் பெரிய லாபம் இருக்கிறது என்ற கருத்தும், அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இதை முயல்கிறார் என்ற கருத்தும் உறுதி செய்யப்படுகிறது. அதே சமயம் துருக்கியினுடைய எர்டோகன் தன் கருத்தில் இஸ்லாமிய நாடுகள் அனைவரும் இஸ்ரேல் மீது ஒரு பெரும் தடைகளை, ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இது இன்டர்நேஷனல் சட்ட விதிக்கும், குறிப்பாக யுஎன் சட்டம் விதிகளை உட்பட்டு சட்டப்படி தடை விதிக்க வேண்டும் என்னும் எர்டோகன் தன் கருத்தை இஸ்லாமிய மாநாட்டில் தெரிவித்தார். இஸ்ரேல் எந்த சட்டத்திற்கும் நெறிமுறைகளுக்கும் அவர்கள் ஒருபோதும் ஒத்துவர மாட்டார்கள் என்பதை சுட்டிக்காட்டிய எர்டோகன் அவர்கள் அதே நேரம் அவர்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் அவர்களை சட்ட ரீதியாக மேற்கொண்டால் அது சரியாக இருக்கும் என்றும் சொன்னார். இஸ்ரேல் கடந்த நாட்களில் லெபனான், சிரியா, கஸ்ஸா மற்றும் ஏமனை உள்பட எல்லா நாடுகளும் தாக்கிய ஒரு பெரும் கொள்ளை கூட்டம் என்றும் அவர் த பேண்டட்ரி என்றும் தன் கருத்தை கடுமையாக வைத்திருந்தார். இஸ்ரேல்கள் ஒரு கொள்ளையர்கள், அது ஒரு கொள்ளை கூட்டம் என்றும் எர்டோகன் தன் கருத்தை பதிவு செய்திருந்தார். இஸ்ரேலின் பயங்கரவாத நடவடிக்கையை தடுக்க ஈரானுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது என்று சொன்ன எர்டோகன் இதில் லீகல், லெஜிட்டிமேட், நேச்சுரல் என்ற 3 கருத்தையும் அவர் சொன்னார். லீகல், லெஜிட்டிமேட், நேச்சுரல் என்ற அடிப்படையில் ஈரானுக்கு தங்களை சுயாதீனமாக காத்து கொள்வதற்கு உரிமை இருக்கிறது என்னும் துருக்கி அதிபர் எர்டோகன் குறிப்பிட்டார். அதே சமயம் மேற்கு தலையீடு இஸ்ரேல் நிபந்தனையிட்ட ஆதரவு தருகிறதா என்ற கேள்விக்கு துருக்கி, மத்திய கிழக்கு ஆதரவு கொடுத்தாலும் நாங்கள் எங்கள் நிலைப்பகுதியில் இரத்தம் சிந்துவதை ஒருபோதும் அனுமதியோம் என்று சொல்லியிருக்கிறார். இதற்கிடையிலே நேற்றைக்கு கிரியாஸ், ஹைஃபா போன்ற பகுதியிலே தாக்குதல் நடந்திருக்கிறது. மிக முக்கியமாக ஷஹீத் 136 சூசைடுகள் மூலமாக காம்பட் ஜோன் தாக்குதலை பிரிசிஷன் கைடு மூலமாக அவர்கள் தாக்கியிருந்தார்கள். நேற்றைக்கு சாலிட் லிக்விட் ஃபியூயல்ஸ் சக்சஸ்ஃபுல் ஹிட் அண்ட் டார்கெட் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். செவரல் த ஸ்குவாட்ரான்ஸ் ஆஃப் ஷஹீத் பல படைப்பிரிவுகளையும் 136 சூசைடு ட்ரோன்கள் மூலமாக பிரிசிஷன் கைடட் மூலமாக தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள் நேற்று முன்தினம். அதே சமயம் இஸ்ரேல் மீடியா என்ன சொல்லியிருக்கிறார், த மாசிவ் எக்ஸ்ப்ளோசிங் மத்திய டெல் அவீவில் இருப்பதை நேற்று இரவு, இந்த தாக்குதலுக்கு முன்பான செய்தி தான் இது அனைத்தும்,
மாசிவ் எக்ஸ்ப்ளோசிங், அதாவது மிக எக்ஸ்ப்ளோஷன் ஆயிருக்கிறது என்பதை இஸ்ரேல் மீடியாக்கள் நேற்று நள்ளிரவு உறுதி செய்தார்கள். ஆகவே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதை எவாடட் தடுக்க தவறியதையும் அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். இந்த 17வது வேவ் ஆபரேஷனை ஜூன் 20ஆம் தேதி நடத்தினார்கள். இதில் பல மேனுஃபேக்சரிங் யூனிட், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதை மாதிரி பல நிலைகள், மிக மிக லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி ஃபார் இஸ்ரேல் மிலிட்ரிஸ் ஆபரேஷன் நடந்ததாகவும் நேவட்டியும் ஹெட்ஸாரின் ஏர்பேஸ் தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் கூட நேற்றிரவு தகவல் வந்திருக்கிறது. அதே மாதிரி இஸ்ரேல் நேற்றிரவு தெரிவித்த கருத்தில் சாத்தானுடைய படைகளே நீங்கள் கஸ்ஸா, ஏமன் மற்றும் பல நாடுகளை நீங்கள் தாக்கினீர்கள், இதற்கு நாங்கள் பழி வாங்குவோம், நாங்கள் விடப்போவதில்லை என்று IRGC தன் கருத்தை தெரிவித்திருக்கிறது. ஹைஃபா, டெல் அவிவ், பீர்ஷேவ் பல இடங்களில் அதிர்ச்சி தரும் தகவலையும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். NBCயினுடைய கருத்தின் அடிப்படையில் 90% இவர்கள் தடுத்திருப்பதாக இஸ்ரேல் சொன்ன தகவலையும் நாம் பார்க்கிறோம். ஹவுதி பேக்டு ஈரான் என்ற கருத்து இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது நேற்று வந்த தகவல். உண்மையே இணைந்து தாக்குவதாக தான், உடனடியாக தளங்களை தாக்காமல் அமெரிக்கா முடிந்தால் கப்பல்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக ஹவுதிக்கள் இந்த தொழில்நுட்பத்தில் வல்லமை உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் பலிஸ்டிக்கை ஏவுவதிலும் ஹைப்பர்சோனிக்கை ஏவுவதிலும் பெரும் வல்லமை உள்ளவர்களாகவும் அவர்கள் நிலைகளை இவர்கள் என்னதான் தாக்கினாலும் ஒன்று செய்ய முடியாத சூழல் அங்கே காணப்படுகிறதும் தற்போது உறுதியாகி இருக்கிறது. இறுதியான செய்தி என்னென்றால், கிளஸ்டர் பாம், 2ஆம் உலகப் போரில் தடை செய்யப்பட்ட இந்த கொத்து குண்டுகளை இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் பயன்படுத்துவதும் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இந்த மிசைல்கள் மூலமாக ஒரு மிசைல் தாக்குவதில் 20க்கும் மேற்பட்ட சப்மியூனிஷன்ஸ் என்ற கருத்தை லண்டன் தலைப்பு செய்தியாக நாம் பார்த்திருக்கிறோம். அந்த 20க்கும் மேற்பட்ட சப்மியூனிஷன்ஸ் என்று சொன்னால் அவற்றிலிருந்து வெளியேறும் சிறு சிறு குண்டுகளாக, அது உதிரிகளாக பறந்து விரிந்து ஸ்கிராப்டு அந்த பகுதிகளை அனைத்தும் அவர்கள் அடித்து துவம்சம் செய்கின்ற ஒரு சூழ்நிலையும், தடை செய்யப்பட்ட கிளஸ்டர் குண்டுகளை இஸ்ரேலுக்கு எதிராக மக்கள் அடர்த்தியாக வாழும் இராணுவ தலைமையகமும் மொசாத்தும் இருக்கும் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் மத்திய பகுதியிலே போடுவதையும் ஈரான் நடத்தி வருவதையும் இஸ்ரேல் மீடியாக்கள் உறுதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இது அன்கைடட் மியூனிஷன், இந்த சப்மியூனிஷன் சீரியஸ்லி த்ரெட் டு சிவிலியன் என்று இஸ்ரேலுடைய இராணுவம் அலறுகிறது, பதட்டமடைகிறது. இந்த ஈரானால் தற்போது வீசப்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு மிசைலும், ஃபத்தாஹ் 1ஆக இருந்தாலும், கொரஸானாக இருந்தாலும், அதே போன்று கசிமாக இருந்தாலும், இப்படி எதுவாக இருந்தாலும் அவைகள் அனைத்தும் நிச்சயமாக ஒரு யூனிக் மிசைல் என்று தற்போது ஈரான் வீசுகின்ற இவற்றை உலகமும் சொல்கின்றது, அதை உறுதியும் செய்கின்றது இஸ்ரேலும். ஆகவே இஸ்ரேல் ஆபரேஷனை தற்போது இன்று காலை தொடங்கியிருக்கிறார்கள். இதெல்லாம் நேற்று நடந்த அந்த தாக்குதல். தற்போது இஸ்ரேலில் 11 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். பல நிலைகளில் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். அமெரிக்காவுக்கு அவர்கள் கடும் எச்சரிக்கையை நடத்தியிருக்கிறார்கள். இன்னும் பல செய்திகளோடு நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.